தானே. ஆம் ஆம், எல்லாத்தையும் வரவேற்றுக் கொண்டிருக்கோம். ஆண்பிரேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நான் நிகழ்ச்சிகளுக்கு தகவலோடு இணைந்து செல்லும் நேரம் 8/3/21/2/2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் தொகுப்படு தாமலர காணியை காத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பன்னிசை நேரம் நேரலையிலும் காணொலியிலும் வரும் உறவுகளை எடுத்துக்கொண்டே அதனைத் தொடர்ந்து வருகின்றது கேள்வி கணைகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல் தேட தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைந்து கொள்ள இன்று இளையோர்கள் நிகழ்வு எத்தனை மணிக்கு தமிழ் இருக்கா? 5 மணிக்கு தொடங்கும் என்று நேற்று சொன்னீங்க. 5 மணி சார். இன்று 5 மணிக்கு இளையோர்களின் நிகழ்வு வாசிப்பெரும்பூரி அரும்போ தொடர்ந்து நிலாவின் மார்க்ஸ் கோனர் சயின்ஸ் கோனர் அதனைத் தொடர்ந்து நிதினின் வேகம் விவேகம் தொடர்ந்து கார்த்திகாவின் பண்ணோடைய செயற்பாடு தொடர்ந்து மாமியும் பெரியவர்களுமாக இணையும் நேரமாக அமையவிருக்கின்றது. ஆகவே அன்று நேரம் இரவு 8-9 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக்கொள்ளும். 9 தானே சரியா? ஆரம்பமாக இந்த சிந்தனை நேரம் தமிழக்கா வாங்க. வணக்கம். நன்றி வாணி. உற்சாக வணக்கத்தை கூறியபடி மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் அவர்களை சிந்தனைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள் டேவிட் அவர்களே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கல்விராஜன் அவர்களே, அன்பு தங்கை கலைவாணி மோகன் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது இனிதான காலை வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகம் உற்சாகம். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1794 ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் வாரம் என்ற வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனித பீட்டர் டேமியன் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அப்பனே உமக்கு தந்தேன். அப்பனே உமக்கு தந்தேன். மன்னிக்கவும். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார்,
உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவர் கூறுகின்றார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 34 இருந்து அதிகாரம் 9 1 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரையும் கூட்டத்தையும் அழைத்து, என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகின்றவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக்கொள்வான். ஒருவன் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைவித்து உலகமெல்லாம் தனதாக்கிக் கொள்வதானால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஒருவன் தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? விபச்சாரமும் பாவமும் உள்ள இத்தலைமுறையில் என்னை பற்றியும் என் வார்த்தைகளை பற்றியும் வெட்கப்படுகின்றவன் எவனோ அவனை பற்றி மருமகன் தம் தந்தையின் மாட்சிமையில் பரிசுத்த வானதூதரோடும் வரும் பொழுது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர்களை நோக்கி, உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், கடவுளின் அரசு வல்லமையோடு வந்திருப்பதை காணும் வரை இங்கிருப்பவர்களுள் சிலர் சாவுக்குள்ளாக மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக நமது ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தால் வெரித்தே ஓம் வெரித்தே je vous le dire, உறுதியாக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அது மொழிபெயர்க்கப்படும். ஆகவே அவருடைய அந்த வார்த்தையிலே இந்த வார்த்தை, உலகம் முடியும், உலகம் அழியும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் அழியாது என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு அவர் உரம் கொடுப்பதும் அல்லாமல் உறுதியும் சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது, என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். அதாவது அவர் சீடர்களுக்கு கூறிய வார்த்தை, என்னை பின்தொடர்கிறவனுக்கு நிச்சயமாக அவனுக்கு துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், விரக்தி, வேதனை, இடறல்கள், சத்திராதிகள், வஞ்சகர்கள், அக்கிரகங்களாலே தொல்லைகள் எல்லாமே ஏற்படும். இதற்கு சம்மதித்தால் எனக்கு பின்னால் வாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் போய்விடுங்கள், அல்லது மட்டுமல்ல என்னை தொடர முடியாது என்பதுதான் இயேசுவின் வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ பேர் தொடர முடியாமல் சென்று விட்டவர்களும் உண்டு. ஆனால் இயேசு கேட்கின்றார் இந்த சீடர்களிடம், மிகுதியாக இருந்த 12 பேரிடமும் நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்கின்றார். அப்போது ராயப்பர் சொல்லுகிறார், ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது, நாங்கள் எங்கு போவோம் என்று சொல்லி அவர் பதிலிருக்கின்றார். இந்த நிலையிலேதான் அந்த பேதுருவிடம், அந்த ராயப்பரிடம் நமது ஆண்டவராகிய இயேசு அந்த திருச்சபையை ஒப்படைத்து, என் மந்தையை மே என்று சொல்லி அதனுடைய மோட்ச வாயிலின் திறப்புகளை அவரிடம் கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே நாம் இதை பார்க்கும் போது தவக்காலம் சமீபித்திருக்கின்றது. அடுத்த சமீப சில தினங்களில், அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி விபூதித்து புதன், அதாவது சாம்பல் புதன் என்று சொல்லுவார்கள், ஆஷ் வெனிஸ்டே என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்தில் அழைப்போம். ஆகவே அது தொடங்க இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 40 நாட்கள் நாங்கள் நோன்பிருந்து எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இறை வார்த்தையை கேட்டு நாங்கள் புனிதமடைய திருச்சபை நம்மை அழைக்கின்றது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருப்பது அன்பும் அர்ப்பண வாழ்வும். ஒரு கிறிஸ்தவனிடம் அன்பும் அர்ப்பணமும் இல்லை என்றால் அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அர்ப்பணம் என்பது தியாகம், பிறநலம் மற்றும் சுயநலம் இல்லாத வாழ்வு. எனவே இயேசு, என் சீடனாக இருக்க விரும்பும் அவனும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று கூறுகின்றார். இயேசு தன் சீடர்களிடம் 2 குணங்களை எதிர்பார்க்கின்றார். ஒன்று, தன்னலம் துறந்து பிறநலம் நாடுதல்.
இரண்டாவது, தனக்கு வரும் துன்பங்களை சிலுவையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதனை இறைவன் அளிக்கும் ஆசீர் என்று ஏற்றுக்கொள்ளுவது. இதுவே இயேசுவின் உண்மையான சீடத்துவ வாழ்வாகும், அவருடைய பண்பாகும். மனிதனின் அடிப்படை சோதனைகளில் ஒன்று இறைவனை பின்பற்றாமல் தானே இறைவனாக மாற முயற்சிப்பது. அதற்காக அவன் பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறான் என்பதையும் அது அவனுக்கு நிறைவேற்றாமல் குழப்பத்தையே தருகிறது என்பதையும் இன்றைய முதல் வாசகம் உருவகமாக நமக்கு காட்டுகின்றது. உண்மையான நிறைவு எனப்படுவது இறைவனாக மாறுவதில் அல்ல, மாறாக அவரை வார்த்தையில் பின்பற்றி அவரோடு வாழ்வதுதான். இன்றைய நற்செய்தி வாசகம் மிகவும் அழகாக நமக்கு தந்துள்ளது. அதிலும் வெறும் பார்வையாளராக இல்லாமல் பங்கெடுப்பவராகவும் இருக்க வேண்டும் எனவும் இவ்வாசகம் நம்மை அறிவுறுத்துகின்றது. நாம் எப்படி இருக்கின்றோம் என்று இன்றைய நாளிலே ஆய்வு செய்வோம். தவக்காலத்திற்காக நாம் எம்மை தயார்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம், இறை வார்த்தையில் நிலைத்திருப்போம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் எல்லா இறைவன் இந்நாளிலே நிறைய ஆசை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி, அதாவது பன்னிசை இசைக்கும் எமது அன்பு செல்வங்கள் சிறப்பான முறையிலே செயல்பட வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, தங்கை கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு இணையும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்வது பிரான்சில் இருந்து டேவிட். தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் திரபம்பிக்கன் போகுத்தோஸ் அபியாந்தோ. நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் கூறி பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி மதி கல்விராயன். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்களும் அதே உற்சாகத்தோட நலத்தோட இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படி முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கணும்னு சொல்லி இயேசுராஜனுடைய நாமத்தில் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி கடமை போல எடுத்துக்கொண்டு நன்றிலிருந்து கரவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நகத்துறை இலக்கம் சகோதரி 460 என்று சொல்லிக்கொண்டு கடமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 33 44 முடிய புதிய ஏற்பாட்டில் 83வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவர், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளிலுள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. பிசாசுகளும்
நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேசப்பட்டாமல் அதட்டினார். அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேசப்பட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். இதன் தொடர்ச்சி சகோதரி 5ஆம் அதிகாரம் திகக்கிழமை சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உம்மை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் உம்மை நடத்தும். உம்மை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் உம்மை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தமக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. உம்மை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் உம்மை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. அமேன். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வருமமை. எம்மை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் உம்மை நடத்தும். எம்மை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் உம்மை நடத்தும். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தின் மீண்டும் செலுத்தன் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா. நீ சொல்லிக்கிறீங்க ராஜா, மாம்சமான யாவர் மேலும் உங்கள் ஆவியை ஊட்டி வேணும்னு சொல்லி தகப்பனே, மாம்சமான யாவர் மேலும் உங்கள் ஆவியை ஊட்டி எல்லோரையும் ரெச்சினை கொண்டு வாங்கி எடுத்துங்க. அதுக்காக நான் செலுத்தன் தகப்பனே சோதரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாவங்களை கழுவி ஆசீர்வதிச்சமைக்காக இயேசுரா எனக்கு நினைச்சிருக்கிறேன் தகப்பனே. மற்றும் அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களது பாதுகாப்பின் கூடவே இருந்து பாதுகாப்பு அளித்த வணி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உடைய பாதுகாமைக்கான அனுபவம் தகப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ
மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் கூடவே கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாமல் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பான ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக பணியெடுத்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி அனுப்பிச்சுடன் தாப்பனை சொல்றேன் ராஜா. இன்றைக்கு நடக்க இருக்கும் எல்லா நிகழ்வுகளையும் தாப்பனை ஆசீர்வதிங்க ராஜா. பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. அதுக்கான அனுப்பிச்சுடன் தாப்பனே மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜேசப்பாவின் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடவற்றன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்து கூறி அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் ஜானடேசன். அல்லது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணி அவர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சியை நாம் வாழ்க்கை பயணத்தில் அனைவரதும் விருப்பமும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். மகிழ்ச்சி என்பது நம்மால் நமக்குள் உணரப்பட வேண்டிய ஒன்று. அது வெளியில் தேடி பெற முடியாது. எப்போதும் துன்பங்களை தேடி தேடி கவலைப்படாமல் இறைவன் தந்த அற்புதமான இந்த வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்வோம். இறையரு நாள் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பலியிட வருவோம், பன்மழை பொழிவோம், பரமனின் அருளினை பொழிவோம், பரமனின் அருளினை பொழிவோம். இறை குலமே எழுந்திடுவி, இறைவனை புகழ்வோம் வருவி, இறையுணர்வில் மகிழ்வி, இறையுணர்வில் மகிழ்வி. மறையின் பலியிட வருவோம், பன்மழை பொழிவோம், பரமனின் அருளினை பெறுவோம், பரமனின் அருளினை பொழிவோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். தியானடேசன் அவர்கள் நிற்கிற சத்தம் கேட்கவில்லையோ தெரியவில்லை. சரி ஜான்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். நீங்க காலை உற்சாக வணக்கம் தாமர கல்விராஜன். வணக்கம். கலைவாணி மோகன், அதிபர் மோகன், அனைத்து பாமுவர்களுக்கும் கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய அதனை நினைவில் கொண்டு நன்றி ஜானடேசன். இன்று எனது ஆக்கம் 1961 பொதுக்காலத்தின் 6ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கிறிஸ்தவ நச்சிந்தனை. அடுத்த வேளை உண்ண உணவு இல்லை என்ற போதும் கூட தன்னிடமுள்ள விதை நெல்லை விதைத்து விட்டு வரும் விவசாயிக்கு குடும்பம் ஒரு சிலுவை. மீன் பிடித்து எப்படியும் மீள முடியும் என்று இரவு முழுவதும் கடலோடு போராடும் மீனவனுக்கு அனுதின உணவு வாழ்வு ஒரு சிலுவை. 10 மாதம் தவமாயிருந்து பெற்றெடுத்த பிள்ளைக்கு தன் பெற்றோர்களே சிலுவை. இந்த நவீன உலகத்தில் உனக்கு நான் சிலுவை, எனக்கு நீ சிலுவை என்று சிலுவைக்கு துன்பம் என்னும் அர்த்தம் கொடுத்து வாழ்கின்றோம். எனினும் உண்மைக்கு சான்று பகர்வது உயர்ந்த நிலை சிலுவையாகும். இதைத்தான் இயேசுவும் வாழ்ந்து காட்டினார். கானல் நீர் போல் வாழ்ந்த பரிசேயர்களின் போலி வாழ்க்கை முறையை சுட்டி காட்டினார். உண்மைக்காக உரத்த குரல் கொடுத்தார். சமுதாய அந்தஸ்து பெற்றிருந்த சதிகளை சாடினார். உண்மையா அது என்ன என்று கேட்ட பிலாத்துவுக்கு தன் சிலுவையால் விளக்கம் கொடுத்தார். கடைசி வரை நீதிக்காகவே கல்வாரி பயணம் மேற்கொண்டார். அதே பயணத்தை தான் இன்று நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். இன்று சமுதாயத்தில் உண்மை என்பது ஏழைகளின் மத்தியில் எட்டாக்கனியாகத்தான் இருக்கின்றது.
இதற்காக நாம் ஏழை என்பது கடவுள் இல்லாதவர்கள் வாழ்கிறவர்களைத்தான் கூறுகின்றேன். இதற்காக நாம் போராடும் போது இன்பம் என்பது இல்லாமல் போகலாம், சொத்துக்கள் பறிபோலாம், சொந்த பந்தங்கள் விலகி போகலாம், இழப்பு ஏற்படலாம், ஏன் இறக்கவும் நேரிடலாம். இத்தனையும் கடந்து இயேசுவை போல உண்மைக்கு சாட்சியம் கூற தயார் என்றால் மேற்சென்ற சிலுவையை சுமந்துதான் நாங்கள் ஆக வேண்டும். இலட்சிய வாழ்வாக வாழ்ந்து பின்னரோடு கல்வாரி மலைக்கு நடப்போமாக. அடுத்த கிழமை தவக்காலம் தொடங்குகின்றது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தண்ணி குடிங்க. வியாதியின் நேரத்திலே வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நன்றி, வணக்கம். நன்றி ஜான்டேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். தண்ணீர் குடியுங்கள் ஜான்டேசன். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கல்விராஜன் உற்சாக வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாக காலை வணக்கத்தை குறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி கூட்டி வணங்கிக்கொண்டு வாணிக்கும் திருநராமன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். அனைவருக்கும் அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கும். என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1607 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, குறையின்றி வாழ வேண்டும், மகிழ்வு வாழ்வு வாழ வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவரின் ஏக்கம். செல்வ செழிப்பிலும் புகழின் உச்சியிலும் இருந்துவிட்டால் வாழ்வு முழுமை பெற்றுவிடும் என்பது எண்ணம். இவ்வாறு உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் இவற்றின் மூலம் ஒருவர் வாழ்வு முழுமையாக பெற்றுவிட முடியுமா என்பது இயேசுவின் கேள்வி. உலகை முழுமையாக அடைய விரும்புவோர் சிலுவையில் மையம் கொள்ள வேண்டும். துன்பத்தை கடவுளின் சாபமாக பார்த்தார்கள் அன்றைய மக்கள். அவர்களுக்கு மீட்பே இல்லை என்ற மனநிலையும் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இயேசு துன்பத்தையும் அர்த்தமுள்ளதாக்க முடியும் என்று வலியுறுத்தி கூறுகின்றார். இயேசுவை பின் செல்ல விரும்பும் ஒவ்வொருவருக்கும் துன்பம்தான் பரிசாக இருக்க முடியும். துன்பத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை.
துன்பத்தை தாங்கும் வலிமையை இறைவன் தருவார், நம்மை வழி நடத்துவார். ஆனால் இயேசு சொல்ல விரும்புவதும் இதுதான். இயேசுவுக்காக வாழ முற்படும் போது துன்பத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தன்னலம் துறந்து பொது வாழ்க்கையிலே பொது நலத்தில் ஈடுபட்டு மக்களுக்காக உழைக்கும் போது அவமானங்கள் மட்டுமே கிடைக்கும். போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் நம்மை திட்டலாம், நம்மீது அவமானங்களை வாரி இறைக்கலாம், நமது பெயரை சீரழிக்கலாம், அபாண்டமாக பழிகளை சுமத்தலாம். ஆனால் அந்த சிலுவைதான் நம் வாழ்வுக்கு மீட்பு தரும். இயேசுவை நம்புவோர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் தம்மையே ஒருத்து தன்னலம் துறந்து இயேசுவின் மதிப்பீடுகளை நமதாக்கி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனைகளில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறும் இந்த வேளையிலே இன்றைய வெள்ளி பொழுதில் மேடையிலே ஆலய வழிபாடாக இசைக்கப்படுகின்ற பன்னிசைகள் அனைத்தும் இறைவனின் மனதை பட்டு அவர் மனதை உருக்க வேண்டும். அவருடைய கருணை மலை எல்லோரும் மீதும் நிறைவாக பொழிந்து நோயினால் வருந்துபவர்கள், துன்பத்தினால் வாடுபவர்கள், கவலையில் ஆறுதல் நிறை தவிப்பவர்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசியும் அருளும் கிடைக்க வேண்டும் என்றும் பாமுகத்துக்கும் நிறைவான ஆசி வழங்க வேண்டும் என்றும் இந்த வேளையில் வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். தவமலர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி நிவேஷ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். செல்வி நித்யானந்தன், வணக்கம். வணக்கம் வாணி, உங்களிடம் தருகிறேன். மிக்க மிக்க நன்றி அக்கா. சிறப்பான ஒரு தொகுப்போ, இந்த நன்றி மிக உற்சாகத்தோடு தொகுத்து வழங்கியிருந்தீர்கள். மிக்க நன்றி. நானும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் வாணி. மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. வணக்கம் வாணி. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நமஸ்தே. வந்தா வணக்கம். வணக்கம். வாங்க. ஹாய் சொன்மான் போயிட்டாரோ? மஞ்ச காட்டு மைனா கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு விளக்கை என்ன யாரு காலையில் உதவிக்கு வருவர் நல்ல துணியான சத்தமும் அறிவிப்பும் வாழ்த்துக்கள். தொடரவும் தொடரவும். நன்றி நன்றி. சவுண்ட் பாட்டி தொடரவும். அத தொடக்கியவர் வாணிதான். ஆகவே வாணிக்குத்தான் நன்றி. நான் நினைத்தே பார்க்கவில்லை, உண்மையாத்தான் சொல்றேன். நினைத்து பார்க்காத ஒன்று. உற்சாகமாக இவ்வளவு கண்ணீர் என்ற குரல்ல பேசுற தவமலர் ஒரு நாள் வந்தா எங்களுக்கு உற்சாகம் வந்துடும். ஆனா என்னென்றால் எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. தெரியாது, எனக்கு தெரியும். வரும் ஆனா வராது. ஆனா வராது சொல்லு வர, ஆனா வரும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. நான் என்று முதலாவதாக வருகின்றது இன்றைய நாளுக்கான சிந்தனை நேரம். தொகுப்போடு தமிழர் அணிந்திருந்தார்கள். சிந்தனை இணைத்த எல்லா அன்பான உறவுகள் மற்றும் தொகுப்போடு இணைந்த தமிழக எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். காணொலியில் புதிய ஒருவர் அறிமுகமாகிறாரா பண்டிசை நேரத்தில்?